நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு, அதாவது அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 42. இதில் அபூர்வ குறிகள், அதிசய குறிகள், அதாவது ஆச்சரிய குறிகள். இந்த வரிசையிலே யுத்த ரதம், அதாவது பகவத்கீதையிலே பகவானும் அர்ஜுனனும் சண்டைக்கு செல்லக்கூடிய அந்த ரதம் போன்ற அமைப்பு உங்கள் கையிலே இருந்தால், காணப்பட்டால் மிகச் சிறந்த அமைப்பு. அதை அதனுடைய நன்மை தீமை, இதெல்லாம் நன்மை தீமை கிடையாது. இந்த குறிகள் கண்டதுன்னா தீமையே கிடையாது. போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. போராட்டம் தான் வாழ்க்கையா இருக்கும். பாதி வயசு வரைக்கும், ஒரு 40 வயசுல நீங்க பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு போராடி வெற்றி பெற்று இருப்பீர்கள். இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப முழுமையா இந்த காணொலியை பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்ப நம்ம கையில எந்த இடத்துல இருந்தாலும் யுத்த ரதம் போன்று ஒரு அமைப்பு இருந்தாலும், அதாவது போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்க்கையில பாதி நாள் போராட்டமா தான் இருக்கும். போராடி வெற்றி பெறுவது, போராட்டம் மட்டும் கிடையாது, போராடி வெற்றி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசனுக்கு நிகரான வாழ்வு கிட்டும். இப்போதைக்கு அரசாட்சி கிடையாது, அரசனுக்கு நிகரான வாழ்வு. ஒரு அரசருக்கு என்னென்ன கிடைக்கும்? சகலமும் கிடைக்கும். எல்லாமே A to Z, எல்லாமே அவருக்கு வேண்டியது எல்லாமே அதுவா வந்து சேரும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சின்ன வயசுல படிக்க ஆரம்பிச்சா படிப்புல போராட்டம், அதாவது போட்டி வரும். அந்த போட்டியில வெற்றி பெற்று நம்பர் 1 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வேலைக்கு போகும்போது வேலையில போட்டி இருக்கும். அந்த போட்டியில வெற்றி பெற்று பெரிய இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் நடக்கும் வயதில் திருமணத்திலும் போட்டி வரும். திருமணத்திலும் போட்டி வந்து அதிலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு அரசனுடைய வாழ்க்கையில அரசபோகமான வாழ்வு உண்டு. இந்த யுத்த ரதம் அப்படின்னா, இப்ப பகவத்கீதை நீங்க படிச்சிருப்பீங்க, இல்லைன்னா பகவத்கீதை புக்கு பார்த்துருப்பீங்க. அது மேல யுத்த ரதம் போட்டிருக்கோம். அதுல அர்ஜுனன் பின்னாடி உட்காந்துருப்பாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த சாரதியை உட்காந்துருப்பார், ஓட்டுவார். அதாவது இந்த ரதத்தை இயக்கக்கூடிய நபர் அவர் தான். அதனால எந்த தொழில் செய்தாலும் ஒரு மாதிரி எல்லாமே நல்ல தொழில் தான். அவங்களுக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதான் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ அந்த யுத்த ரதத்தில் என்னென்னா, அர்ஜுனன் ஒரு சண்டைக்கிட்ட முன்னாடி போய் நிறுத்துங்க அப்படின்றான். நிறுத்தணும்னா எல்லாரையும் பார்க்குறான். பார்த்தோன்னா அவங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும், அதாவது பங்காளிங்க, அண்ணன், தம்பி, குருமார்கள், இவர்களெல்லாம் நிற்கிறேன். இவர்களெல்லாம் கொன்னுட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அரச பதவி தேவையாங்கிற. எப்போ சண்டைக்கு போகிறதே அவனுக்கு நிலம் கொடுக்கல, அவங்க பிரச்சனை அவமானப்படுத்துறாங்கிறதான் சண்டைக்கு போகிறான். அங்கே போய் இவன் வேதாந்தம் பேசுவான். அப்போதைக்கு உண்மை நிலையை எடுத்து கூறுவது பகவானுடைய வேலை. அதை எடுத்து சொல்கிறாரு. அதுதான் பகவத்கீதை. அந்த யுத்த ரதத்திலிருந்து தான் பகவத்கீதையை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீதி, நியாயம், நேர்மை, உண்மை, சத்தியம் தவறாமல் இருப்பார்கள். இந்த யுத்த ரதம் கையில் கண்டா நீதியா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, சத்தியம் தவறாம இருப்பாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் இருப்பார்கள். அந்த மாதிரி நல்ல உள்ள படைத்தவர்களாக இருப்பார்கள், புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். இந்த யுத்த ரதம் பகவானுடைய அருள் பெற்றவர்களுக்கு இந்த யுத்த ரதம் போன்ற அமைப்பு கையிலே காணப்படும். இது ரேர் அமைப்பு. கோடியில ஒருத்தங்களுக்கு தான் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க கையில் அது யுத்த ரதம்னா ஃபுல்லாகவே யுத்த ரதம், காலை அந்த இது மாதிரி கிடையாது. அதாவது அந்த ரதத்தினுடைய அமைப்பு, வண்டி, அந்த சக்கரம், அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதாவது பகவானுடைய அருள் பெற்றவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்ன வயசாக இருந்தால் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. பிறந்ததிலிருந்து அந்த கையில் உங்களுக்கு யுத்த ரதம் இருந்தால் உங்களுக்கு அரசபோகமான வாழ்வு கிட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. எது எடுத்தாலும் உங்களுக்கு பாதி வயசு வரைக்கும் போராடி வெற்றி. ஆனால் வெற்றி கண்டிப்பாக உண்டு. வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கணும். பாதி வயசுக்கு மேலே உங்களுக்கு அரசனுக்கு நிகரான வாழ்வு கிட்டும். சந்தோஷமான வாழ்வு, அதாவது நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அதாவது ஆடு, மாடு, வண்டி, வாகனம், நல்ல வேலையாட்கள்,
இதோட எல்லா சகல சௌபாகியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அமைப்பு இந்த யுத்த ரதம் கையிலே காணப்பட்டால் குறையொன்றும் இருக்காது. அப்படி கிடந்து இந்த ரதத்தோட இந்த யுத்த ரதம் அந்த உங்க கையில எந்த இடத்துல காணப்பட்டாலும் யுத்த ரதம் போன்ற அப்படியே அமைப்பு இருக்கும். யுத்த ரதம்னா நீங்க உங்களுக்கு தெரியலன்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க, யுத்த ரதம்னு வரும். பகவத்கீதையில கீதையில உள்ள ரதம் தான் அது. அந்த ரதம் போன்ற அமைப்பு ஓரளவு அந்த ரதம் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்வில் வெற்றி பெற்று ஒரு அரசருக்கு நிகரான வாழ்வு வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். நீதி, நேர்மை, அன்பு, பண்பு, ஒழுக்கம், அருள் நிறைந்தவராக இருப்பார். வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைச்சு சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.